இவன் வந்து விடமாட்டான். இப்படி ஒரு நாள் வந்து என் ஆஃபீஸில் உட்காந்துட்டு சார் இப்படி பண்ணலாம் சார், அப்படி பண்ணலாம். நாய் குறைக்கிறதே 10 தடவை குறைச்சி காமிக்கிறான். ஊரில் என்னென்ன நடக்குமோ எல்லாம் பண்ணுறான். நீ அந்த பேட்டி எடுக்கல, சவுண்டாக பேசுகிறேன், கைகள்லாம் ஆட்டி பேசுகிறேன், இந்த பொண்ணு ஒரு மாதிரி ஒரு ஓடி போடாது அப்படின்னு நான் சொல்ல முடியுமா? கிளாமர் ரோல் நடிச்சா அதுக்காக அவங்க எல்லாம் யாரு கூப்பிட்டாலும் வந்துடுவாங்களா? அது ஒரு வேஷம் இல்லையா? அதெல்லாம் அவங்களை மிரட்டுறதுக்கு தான் நான் கால் மேலே கால் போட்டு உட்காருவேன். நல்ல பொண்ணு அது. ஸோ முதல் படத்தில் வந்து நீங்கள் அப்படியே ஸ்டார்ட் பண்ணப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்போவே பீக்கில் இருந்தாங்க சில்க் ஸ்மிதா அவர்களை வந்து நீங்கள் படத்தில் வந்து பயன்படுத்திருந்தீங்க. ஸோ உங்களுக்கும் அவருக்குமான நட்பு எப்படி சார் இருந்தது? அது வந்து என்னன்னா ஒரு ரொம்ப ஏழ்மையிலேருந்து கஷ்டப்பட்டு மேலே வந்தீங்க. நல்ல தங்கமான பொண்ணு. கீழே இருந்து ரொம்ப சவுத்து கஷ்டப்பட்டு மேலே வந்தா எவ்வளோ அடல்ஸ் எவ்வளோ போராட்டம், சான்ஸ் கிடைக்காது, அது கிடைக்காது, அவமானங்களாக இருக்கும். அதெல்லாம் மீறி மேலே வந்துச்சு. நான் என் படத்தில் வந்து அது ஹீரோயினாக அந்த நீங்களே ஹீரோவில் போட்டேன். போடும்போது அது ஹீரோயினாக தான், அது நடிகை தான் அதில் போட்டேன். ஆமாம், கேரக்டர் நடிகை தான் அதில். நடிகை ஷூட்டிங்கில் வந்து என்ன பண்ணோம், அப்படியே கால் மேல் கால் போட்டு அப்படியே உட்காரோம். அது எப்பயுமே கொஞ்சம் அதை பற்றி யாரை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. அது என்ன என் காலை தானே நான் சொன்னேன் சொல்லி சார் தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் எப்பயுமே என் காலத்துக்கு எங்கள் ஆளுங்களையும் சொல்லுவாங்க சார் டேரக்டர் முன்னாடி இல்லையோ அவங்க காலத்தையே தூக்கி போடுறாங்க, இதுல என்ன அது நான் அதெல்லாம் அப்படி இருக்கும்போது திடீர்னு என்ன பண்ணிட்டான், அந்த ஊரில் பண்ணையாருங்களா இருக்காங்க தெரியல, அந்த பொண்ணுக்கு ஒரு லெட்டர் கொடுக்குறாங்க. பண்ணையார்களா லெட்டர் கொடுக்குறாங்க? அந்த ஊர் வசதியானவங்க. என்ன ரேட்டு? நடிகை அப்படிங்கிறதுனால. ஆக்சுவலாக முதல்ல அவங்களுக்கு தங்க வச்சது ஒரு பண்ணையார் வீட்டில் தான் தங்க வச்சிருந்தேன். சரி, சேஃப்டியாக இருக்குன்ட்டு. அந்த வீட்டு அம்மா என்ன சொல்லுது, இது ஷூட்டிங் போகும்போது கொஞ்சம் அந்த ட்ரெஸ் இப்படி இருக்கும், ஸ்கர்ட் மாதிரி தான் போட்டுக்கிட்டு அந்த ஸ்டைல் அந்த வரும்போது அவங்க என்ன சொல்லுதுன்னா, ஒரு வயசான பாட்டி தான், 75 வயசு தான் இருக்கும். சரி சார், எங்கள் வீட்டில் ஆம்பளைங்களாம் நிறைய இருக்காங்க, இந்த பொண்ணு வந்து ஏதோ கூட்டிட்டு போயிட போகுதுன்னு பயப்பட ஆரம்பிச்சு. தங்க வைக்கிறதுக்கே பயம். அப்புறம் வந்தவொடனே என்னன்னா சில பேர் லெட்டர் கொடுக்க ஆரம்பிச்சு. என்ன லெட்டர்? அப்போ அது யார் மூலியமா வருதுன்னா, நம்ம மேனேஜர் மூலியமா அப்படி வருது. அவங்கள கூப்பிட்டு நான் சொன்னேன், அவங்க வந்து இந்த படத்தில் ஒரு கிளாமர் ரோல் நடிக்கிறாங்க. கிளாமர் ரோல் நடிச்சா அதுக்காக அவங்க எல்லாம் யாரு கூப்பிட்டாலும் வந்துடுவாங்களா? அது ஒரு வேஷம் இல்லையா? கதாநாயகியா நடிக்கிறது அது அவங்களுக்கு சில சந்தர்ப்பம் அப்படி இருக்குது. வில்லனா நடிக்கிறாங்கன்னா அது வேற இல்லையா? அதுக்காக போய் நீங்கள் போய் சீப்பாக நினைப்பீங்களா? உங்கள் பொண்ணு நடிக்க வருது, இந்த மாதிரி ஒரு வேஷம் கொடுத்தா உடனே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சத்தம் போட்டேன் நான். அப்போதான் வந்து இந்த பொண்ணு என்கிட்ட மனசை விட்டு எல்லாம் பேச ஆரம்பிச்சு சொன்னாங்களா? ஆமாம் சார், நாம் கிளாமர் ரோல் நடிக்கிறதுனால இவனு என்ன நினைக்கிறானுங்க, கூப்பிட்டா வந்துடுவாங்கன்னு சொல்லி ஓவராக சொல்லுவோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சுதந்திரம் இல்லையா? கண்டிப்பா. எவனும் ஒன்று மிரட்டுறதுக்குலாம் நம்ம இது பண்ண முடியும். இந்த மாதிரி சார் இருக்குது சார், அதனால தான் இவனுங்களை மிரட்டுறதுக்கு தான் நான் கால் மேலே கால் போட்டு இப்படி ஆடிட்டு உட்காருவேன். அப்படி நல்ல பொண்ணு அது. ஆனால் ஒரு பீக்கில் இருந்தாங்க சார், அந்த டைமில் அப்படி ஒரு முடிவு எடுத்திருப்பாங்கங்கிறத யாருமே வந்து எதிர்பார்க்கவும் இல்லை. இன்னும் கேட்டால் நன்றி மறவாத ஒரு பொண்ணு. ஓகே. நான் ஒரு தடவை நான் வெளியூருக்கு போயிட்டு சென்ட்ரலில் வந்து நின்னேன். சரி, இது ஐடா இது ட்ரெயினில் வந்து ஷூட்டிங் வந்துச்சு. என்னை பார்த்துச்சு, என்ன சார் இங்கே இருக்கு? இல்லைம்மா வண்டி வீட்டிலேருந்து வருது காரு, நானும் வீட்டுக்கு போயிட்டு சில நாளைக்கு ஷூட்டிங் அதுக்கான வேலைகள்லாம் பார்க்கணும் அப்படின்னு. நானும் ஷூட்டிங் தான் சார் போகிறேன், உங்கள் வண்டி வர லேட் ஆகுதுன்னா நான் கூட்டும் போகிறேன்ட்டு. அது ஷூட்டிங் போகுது. அது ஒன்றே சென்ட்ரலில் வண்டியில் என்னை ஏற்றிக்கிட்டு நேராக வீட்டுக்கு வந்துச்சு. கொண்டு வந்து வீட்டில் கொண்டு வந்து ஒரு காஃபி சாப்பிட்டு தான் அப்புறம் போச்சு. அப்புறம் அவர் சாப்பிட்டு சொல்லிட்டு போகுது, இந்த எங்கள் வீட்டில் இருந்து சொல்லிட்டு போகுது, சார் மேலே எனக்கு எப்பயுமே ஒரு பெரும்பாலும் வந்து ஜென்ஸுனாவே நமக்கு சந்தேகத்திலே சந்தேகம்னா என்ன, சும்மா ஒரு மாதிரி டுவெல் இதில் பேசுவானுங்க இல்லையா? அதெல்லாம் ஒன்று வச்சுட்டு வெளியில் இன்னொன்று அப்போ பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணுறேன். அப்போ அதனால் அந்த பொண்ணுக்கு ஒரு ரெஸ்பெக்ட். 1 மணி நேரம் லேட்டாக தான் போச்சு ஷூட்டிங்க்கு. ஓகே. அந்த நல்ல பொண்ணு தான். அது ஏதோ ஒரு வகையில் ஒரு சிக்கலில் மாட்டி இருந்துச்சு. அந்த டைமில் நீங்கள் பேசிட்டு தான் இருந்தீங்களா உங்ககிட்ட? பேசணும்.
அப்பவும் பேசிட்டு தான் இருந்தீங்க. ஆனா உங்ககிட்ட எதுவும் ஷேர்லாம் பண்ணல, அவங்க ஏதாவது பிரச்சனைகள்ல இருக்கேன் அதெல்லாம் அந்த மாதிரி என்ன அடுத்த படம் வெவ்வேறு ஆளுங்க வந்து நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா ஆமா அதுக்கு தகுந்த மாதிரி சில கேரக்டர் வரல. சரி அடுத்தது நம்ம பண்ணலாமான்னு தான் சொல்லியிருந்தேன். சொல்லிட்டே இருந்தீங்க. ஆமா ஆமா. நானும் பிஸியா இருக்கேன்லம்மா. நைட் 12 மணிக்கு வந்து படுத்தா காலையில 5 மணிக்கு சீக்கிரமா எழுந்து ஷூட்டிங் போகணும். எனக்கு எங்க எனக்கு ஃபோனே வந்து எனக்கு கிட்ட கொடுக்க விட மாட்டேன் நான். நான் கதைவசனம் எழுதுறது எங்க தெரியுமில்ல. இப்போ டிஸ்டர்பன்ஸ் இருந்தா நம்ம எழுத முடியாது. இப்போ பாரு ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் வந்தா நம்ம பேச முடியும், ஷூட்டிங் எடுக்க முடியாது. அதனால நான் கதைவசனம் எழுதுறதுக்காக நான் பழனிக்கு போயிடுவேன். செல்லெல்லாம் வந்து எடுத்து போக மாட்டேன். ஓகே. இங்க இருந்து ஒரு வண்டி வேன், சரி, அதுல அசிஸ்டன்ட் டைரக்டர், சமையல்காரர் எல்லாரையும் போட்டுக்குவாங்க இருந்து. சரி, எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அந்த பழனியில சுபம்னு ஒரு ஹோட்டல் இருக்கு தெரியுமா, அது நான் தான் திறந்து வச்சேன். ஓகே. அந்த ஹோட்டலுக்கு தான் முதல் பெரிய ஹோட்டலாக. அதுல வந்து நல்லா மாடியில ஒரு ரூம் இருக்கு. அதுல நம்ம சமையல்காரன் எல்லாரும் இறக்கி விட்டுருவேன். அசிஸ்டன்ட்டுக்கு 4-5 பேர். நான் என்ன பண்ணுவேன், அந்த படிக்கட்டு யானை படிக்கட்டுன்னு ஒண்ணு இருக்கு, யானை பாதை. அதுல வந்து கூட்டம் யாரும் போக மாட்டாங்க. வயசானவங்க தான் போவாங்க. வயசானவங்க இல்ல கூட்டம். அது அந்த திருவிழா போது யானை போறதுக்கு பயன்படுத்தும், இல்லைன்னா மூடிடுவாங்க. அதனால நேரம் அந்த இடத்துல மரங்கள்லாம் இருக்கும், அந்த இடத்துல போய் பழனி மலையில யானை பாதையில 14 வருஷமா நான் அங்கதான் வசனம் எழுதுவேன். செல்லே வந்து எனக்கு வந்து அந்த ஹோட்டலில் வரக்கூடிய ஸ்ட்ரீட் ஃபோன் தான். ஏன்னா செல்லு தான் நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். அது பண்ணுவாங்க. ஏன்னா சொந்த கம்பெனி, வியாபாரம் பேசுவாங்க, அது பேசுவாங்க. இதெல்லாம் பேசினா நமக்கு அந்த கதை வராது. அதனால நாங்கள் இங்கே ரூம்லாம் போட்டிருப்பாங்க பெரிய ஹோட்டலில். இதெல்லாம் வேணாம்பா இருக்குந்தாங்க டிஸ்டர்பன்ஸ். நேராக போய் மலையில் அது சொந்த சாப்பாடு இங்கேருந்து போய் என் சமையல்காரன் ஆக்கி அவன் கொடுக்குறது அதில் சாப்பிடுவீங்க. அங்கே வெயிட் செட்டு கட்டிக்கிட்டு அப்படியே இருப்பேன். நம்ம நீங்க டிஸ்கஷனுக்கு வந்து சுவிட்சர்லாந்து போறாங்க, லண்டன் போறாங்க, நீங்க என்னன்னா எல்லாம் பண்ணிட்டு யானை பாதையில உட்காந்து கதை எழுதுறேன்னு சொல்றீங்க. எல்லாமே அவ்வளோ சூப்பர் டூப்பர் ஹிட் வேற எல்லா படங்களுமே. ஸோ இதுவே ரொம்ப புதிய ஒரு விஷயமா தான் இருக்குது. ஸோ அதே மாதிரி கவுண்டமணி சாரை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய முதல் படத்துலேருந்து பயன்படுத்தியிருப்பீங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து அவர் கூட நிறைய படங்கள் வந்து நீங்கள் பண்ணீங்க. பொதுவாக அவர் ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ரொம்ப லந்து பிடிச்சவர், லொல்லு பண்ணுவார். அவர்கிட்ட அவ்வளோ இயல்பாலாம் நீங்கள் பேச முடியாது, இது கவுண்டர் கொடுத்துக்கிட்டே இருப்பாருன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ உங்ககிட்ட எப்படி சார்? நீ அந்த பேட்டி எடுக்கிற, சவுண்டாக பேசுகிற, கைகள்லாம் ஆட்டி பேசுகிற, இந்த பொண்ணு ஒரு மாதிரி ஒரு ஓடிப்பாது அப்படின்னு நான் சொல்ல முடியுமா? இல்லை இல்லை. போல்ட்னஸ், தெளிவு, அப்படித்தானே அது அர்த்தம். கண்டிப்பா சார். பிடிக்காதவங்க என்ன திரும்ப சொல்லுவாங்க, இஷ்டத்துக்கு கேள்வி கேட்காது, அது ஒரு டைப், அது வந்து ஸ்டைல்லாம் பண்ணிக்கன்னு சொல்லுவாங்க. அது ஏன் இஷ்டம், நான் பேசுறேன் அப்படி. அது மாதிரி தான் கவுண்டமணி. அவர் வந்து என்னன்னா சின்ன வயசுல ரொம்ப டிராமாலாம் கஷ்டப்பட்டு, ஒருவேளை சொத்துக்கு கஷ்டப்பட்டு அப்படிலாம் வளர்ந்து வந்தவர். இப்போ நம்மளை கிண்டல் பண்ணுவாங்கல்ல. இப்போ விசேகர் குடும்ப பெரிய ஹீரோலாம் படம் பண்ண மாட்டார் அவர். அவருக்கு கொஞ்சம் மண்டகணம் அப்படின்னு கூட நினைப்பான்ல, சொல்லுவாங்க. நீ வேகமா பேசினாலும் நினைப்பாங்கல்ல, பேசினா கூட அப்படின்னு. அதுகிட்ட பேசவே முடியாது பாருங்க. இந்த மாதிரி தான் கவுண்டமணி அப்படிதான் எனக்கு சொல்லி விட்டாங்க. சார் அவரு கொஞ்சம் ரொம்ப லொல்லு சார், ஆனா பழப்பழம் மாதிரி அவர், மேல முள்ளு மாதிரி இருப்பாரு, உள்ள ரொம்ப. அப்பா அவர் என் படத்துல நீங்கள் ஹீரோ படத்துல நடிச்சாரு. நீங்க ஆமா நீங்க நடிக்கும்போது அவருக்கு ஒரு 5-6 நாள் தான் எனக்கு கால் ஷீட் பணம் தர முடிஞ்சது. சரி. அவர் டே பேஸ். ஓகே. அதுக்கப்புறம் நீ நல்லா வருவீங்க, உங்கள்கிட்ட ஒரு நாளைக்கு ஒரு கரகாட்டக்காரனே ஏதோ படம் ரிலீஸ் ஆகிடுச்சு, பிச்சுக்கிட்டு போகுது, வீக்கில் இருக்கிறார், ஒரு நாளைக்கு வருவோம், நல்ல டைரக்டராக வருவீங்க அப்படின்னு ஒரு 4-5 நாள் அதிகமாக கொடுத்து அவரும் சேர்ந்தலாம். 5-6 நாள் கொடுத்து 5 லட்சம் இல்லையா? அப்போ கொடுத்து நம்மளை ஊக்கப்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் நம்ம படத்தில் சரி எது கொடுத்தாலும் நல்லா பண்ணுவாங்க, டைமோட வர முடியுங்க, டைம் முடிஞ்சாதான் போவாங்க. அப்போ ரெண்டாவது இப்போ படம் எடுக்கிறோம்ல, ஒரே டேக்ல வந்து ஒருத்தர் நடிச்சிட்டாருன்னா நமக்கு ஃபில்ம் இல்லை, சேவ் பண்ணுறது. ஒரு சிலர் வந்து 8 டேக் எடுத்தாங்கன்னா 8 டேக் ஃபில்மே வந்து 10,000 ரூபாய். அப்போ இவங்களாம் ஒரே டேக்ல ஆட்சி மனோரமா இவங்களாம். அப்போ சிங்கிள் டேக் ஆர்டிஸ்ட்னா நமக்கு எவ்வளோ லாபம் இல்லையா? கண்டிப்பா. ஃப்ளைட்ல போகிறதுக்கு ஏன் சார்ஜ் நம்ம அதிகமாக கேட்குறான், நேரம் கம்மியாகும். அந்த மாதிரி இவங்கெல்லாம் நடிக்க வைக்கிறது ஃப்ளைட்ல போகிற மாதிரி. ஆட்சி மனோரமா இவங்களாம் நல்ல நடிகர் பார்த்தேன். அப்புறம் வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிட்டாரு. அப்புறம் சொன்னேன், என்னென்ன பேட்டி கொடுக்க மாட்டீங்க, எல்லார்கிட்டையும் திட்டுறீங்களா என்ன? 2 பேரும் நல்லவனா இருப்பான்பா, நீ பேர் குறைங்க எழுதிடுவான். நான் சொல்லுவேன்,
பேட்டி கொடுக்குறேன், கொடுத்தா எனக்கு ஒரு 10 படம் வாய்ப்பு வாங்கி கொடுப்பியா, ஆ இல்லை போயா அப்படின்றேன் நான். அது என்னன்னா ஒரே கேள்வியை ஒரு 25 பேர் கேட்கும்போது அவர் கடுப்பு கேட்கறாரு. சரி. நான் நடிக்கும் போதே ஒரே டேக்கில் நடிச்சுருவேன். சரி. நீ அவர் கேட்டதான் நீ கேட்குற, நீ கேட்டதான் அவர் கேட்குற, நீ கேட்குறீங்க, இல்லை எல்லாருமே வந்து நீ சினிமாவுக்கு எதுக்கு வந்தீங்கன்னு கேட்குறீங்க. என்னப்பா அது இது கடுப்பேற்றுற மாதிரி கேட்குறீங்க. ஆர்டிஸ்ட் இரிட்டேட்டிங்கான கேள்வி இல்லை சார் இது. அதான் எப்படி வந்தீங்க, எதுக்கு வந்தீங்க? அதை நான் போய் கேட்கும்போது அப்படி இப்படின்னு அவர் சொல்லுவார், நல்லவங்க கெட்டவங்க இருக்கிற மாதிரி நம்மள மாதிரி தான் செலக்ட் பண்ணி நீங்க கொடுக்கலாமே அப்படின்னு. பட் அவரை பொறுத்த வரைக்கும் தொழில் பக்கா. அதனால இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன், நான் ஒரு ஒன்னா இருக்கிறதுக்குன்னு ஒரு படம் எடுத்தேன். ஒரு ஒரு வெட்டியான், ஒரு சுடுகாட்டு காக்கிற ஒருத்தருடைய கதை தான் அது. அது ஏன் அந்த கதை எடுத்தேன்னா, எங்கள் ஊரில் ஒருத்தர் இருப்பான் வெட்டியான். அவன் வீடு வீடாக சாப்பாடு வருவான், கேட்பான். ஒரு 80 வயசு சாப்பாடு போடுவாங்க சில வீட்டில். சில வீட்டில் போடலன்னு வச்சுக்கேன், இவர் என்ன பண்ணுவார், அந்த சாப்பாடு எடுத்துக்கிட்டு போகிறார் இல்லையா, அவங்களுக்கு அந்த கிராமத்தில் வீடு வீடு சாப்பாடு போடுவாங்க. வருஷத்துல ஏதாவது கொஞ்சம் தானியம் கொடுப்பாங்க. சரி. அவர் போகும்போது இந்த வயசான தாத்தாக்கள்லாம் இருக்கு தெரியுமா, திண்ணியெல்லாம் உட்காந்துருப்பாங்க, போவாங்க, எல்லாம் வருவாங்க இல்லையா, அவங்க எல்லாம் பார்த்துட்டு தான் சும்மா சொல்லிட்டு போவாரு, நெக்ஸ்ட் நீதான், நெக்ஸ்ட் நீதான், நெக்ஸ்ட் நீதான், இன்னும் நீ ரொம்ப நாளா இரும்பிட்டு இருக்கிற, ஒன்னும் அந்த பக்கம் வரமாட்டேற, நம்ம பக்கம் சுடுகாட்டுக்கு இப்படியே சொல்லிட்டு போவாரு. அவரு இப்படி சொல்லிட்டே போனோம். நாங்க சின்ன பசங்க, என்னடா அப்படி சொல்லிட்டு போறாரு பாரு. ஒரு நாள் திடீர்னு என்ன பண்ணிட்டாருன்னா, எங்க தாத்தா ஒரு பெரிய பணியார் தாத்தா தான், அவர் வந்து ஒரு டவுனுக்கு போறாரு. ஏன்னா அங்க ஹாஸ்பிட்டல்லாம் இருக்கிறதுனால இன்னொரு இடத்துல சொந்தக்கார வீட்டுல தங்க வச்சு பார்க்கலாம். வண்டியில எடுத்துக்கிட்டு போறோம். எதிர்க்கு இவர் நிறுத்துறாரு, வண்டி ஸ்டாப் அப்படின்றாரு. என்னன்றாரு, இன்னும் தாத்தா எங்க எடுத்து போறீங்க? இல்லப்பா அவருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல், அங்கன்னா அங்கே தங்க வச்சு பார்த்துக்கலாம். அது இது எனக்கு வருமானம், அது இது இவரு கொண்டு போய் நீ அந்த ஹாஸ்பிட்டலில் விட்டு அங்கே சேர்த்துட்டாருன்னா அங்கெல்லாம் எவனோ ஒருத்தர் வருமானம் எடுத்துகிட்டு போயிடலாம், எனக்கு வருமானம் எங்கே போகிறது, அதுக்காக நான் எப்பயே கொண்டு முடியுமாயா அப்படின்னு. அதெல்லாம் வேணாம், தாத்தா இருந்தால் என்ன வருமோ அதை இங்கே வச்சுட்டு போகலாம். அப்புறம் நான் என்ன சொன்னேன், யோ அவர் அங்க ஹாஸ்பிட்டலுக்கு போற திருப்பி வருவாரியா, வந்தாயான்னு செலவுக்கு அஞ்சு காசு கொடுத்து அனுப்பிச்சு. அது அப்படியே நீங்க சீன்ல வந்து அவர் பாரு, அவருடைய நிலைமை என்ன சொல்றது. அப்புறம் திடீர்னு ஒரு நாள் சொல்லுவாரு, தம்பி கொச்சிக்காத, இந்த டிக்கெட் வச்சுதானப்பா நமக்கு காசு இல்லையா, என்ன நமக்கு எங்களுக்கு ஏதாவது சம்பளம் போட்டு கொடுத்தாங்கன்னா நம்ம நினைக்க மாட்டோம் அப்படின்னு. இப்போ எனக்கு ஒரு சம்பளம் மாசம் மாசம் போட்டாங்கன்னா பரவாயில்ல, சம்பளம் இல்லைன்னா எங்களுக்கு என்ன வரும், யாரு வந்து சாவாங்கன்னு எதிர்பார்க்க தோணும். முடிஞ்ச வரைக்கும் எவன் இருமுறான், எவன் உடம்பு சரியில்லை, எவன் வீட்டுல சாவிடும், இதுதான் எனக்கு தோணும். மேல சத்தம் கேட்டாதான் எங்களுக்கு வருமானம். அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப மனசுக்குள்ள அப்பயே பாச்சு, இவங்கெல்லாம் ஒரு சம்பளம் போட்டு கொடுக்கலாமே அப்படின்னு. அதே மாதிரி இங்க என் மனசுக்குள்ள என்னன்னா, புராணம் எல்லாம் படிச்சவன் நான். சுடுகாட்டுல அடக்கம் பண்ற வேலையை சிவபெருமானே செஞ்சிருக்கிறாரு. எவ்வளவு பெரிய ஜாப் அது இல்லையா. இந்த வேலையை செஞ்சிருக்கானே, இவனுக்கு ஒரு சம்பளம் இல்லாமன்னாக்கா எப்படி இருக்கும். அவன் வயிற்று சேர்ந்துக்கு தான் எல்லாரும் பண்ணுவான். இது ஏன் கார்பரேஷன்ல அது வருமானம் வருதுன்னு நினச்சி விட்டுறாங்க அவங்க. உடனே என்ன பண்ணேன், சினிமாவுக்கு வந்தால டைரக்டர் ஆனால ஒன்னா இருக்கிறதுக்கு வெட்டியானுக்கு சம்பளம் போடு. அவன் வந்து கவுண்டமல்லி இருக்காங்கல்ல, அது அந்த மாதிரி ஊர்ல அது இதே தான் பண்ணுவேன். ஒவ்வொரு வயசானத்துக்கெல்லாம் தட்டி தட்டி பார்த்துட்டு போவான். ஆமா, 10 மாசம் நீதான் நீங்க பார்த்த கேரக்டர் வந்து அப்படியே வந்து கவுண்டமணி சாரை வந்து அப்படியே வச்சு நீங்க ரீக்ரியேட் பண்ணியிருப்பீங்க. தொடர்ந்து அவர் கூட 8 படங்கள் நீங்க பண்ணீங்கல்ல, கவுண்டமணி சார் நீங்களும் அந்த காம்போல. இதுல பாரு, இந்த இப்படியே வச்சு எடுத்தேன், இந்த படம் நல்லா ஓடிச்சு. இதுக்கு அப்புறம் என்ன பண்ணேன், நான் வந்து ஒரு ஃபங்க்ஷன், ஒருத்தர் டெத்து, எக்ஸ் மேயர் வந்து சாகுடேசன் மேயர் ஒருத்தருந்தார்ல, அவங்க வீட்டு ஒரு டெத்து, அதுக்கு நான் போயிருந்தேன். சரி. அப்போ வந்து மேயரா இருந்த சுப்பிரமணியம் சார், இப்ப மினிஸ்டர் இருக்காருல்ல, அவரும் வந்திருந்தாரு, எல்லாம் வந்திருந்தாங்க. சரி. பெரிய ஸ்டாலின் அவங்க குடும்பம் எல்லாமே அங்கே வந்தது. நானும் அந்த ஃபங்க்ஷன் இதுக்கு போயிருந்தேன். சரி. போகும்போது மா சுப்பிரமணியம் சொல்றாரு, அது பக்கத்தில் இருக்கிற அவங்க ஸ்டாலினும் யாரோ பக்கத்தில் இருக்கிறவங்கிட்ட சொல்றாரு, நம்ம விசேகர் இருக்காரு, அவருடைய படத்தை பார்த்து தான் நான் கார்பரேஷன்ல இவங்களுக்கெல்லாம் சம்பளம் போட்டேன். யாருக்கு? வெட்டியானுக்கெல்லாம். அப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு படம்
அது அவர் ஃபீலிங் மேலேயே படம் வந்துச்சு. அதை அவர் பார்த்துருக்காரு. அதனால வந்து வெட்டியானுங்கெல்லாம் ஒரு மினிமம் சம்பளம் இருக்கணும், இல்லைன்னா அவனும் வந்து கர்ஸ் அவன் வந்து ஒரு சாபம் விடுவான் அப்படின்னு போட்டேன்னு எனக்கு ஒரு தேங்க்ஸ் வேற சொல்லி அவர் ஸ்டாலின்கிட்ட. எவ்வளோ பெரிய விஷயம் சார். நம்ம வந்து உங்களுடைய சிந்தனை, பகுத்தறிவு சிந்தனையோட சேர்ந்து ஒரு விஷயத்தை வந்து எடுத்தீங்க, அதுக்கான ரிசல்ட் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே. ரெண்டாவது சினிமாவுக்கு பவர் அதிகம்ன்றது அதுல தெரியும். வேற எதுலையா சொன்னாங்க ஈடுபடுவாங்களா, ஒரு பெட்டிஷன் இதனோட வாங்கி அப்படி போட்டுருவாங்க. ஆமா, சினிமா ரீச் வந்து அது நிச்சயமா. அதே மாதிரி 8 படங்கள் பண்ணிட்டு நான் பெத்த மகனே படத்துக்கு அப்புறமா நீங்களும் கவுண்டமணி சாரும் பெருசா படங்கள் வந்து ஒர்க் பண்ணலையா? அது பண்ணாததுக்கு காரணம் வந்து மிஸ்டர் செந்தில் தான். அப்படிங்களா? அது என்னன்னா, கவுண்டமணி சாரும் செந்தில் சாரும் ஜோடி. ஆமா, நல்ல ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஆமா. அவன் திடீர்னு வடிவேல் என்ன பண்ணா, அப்ப யாரோ ராஜகிரண் சார் மூலியமா வந்து இன்ட்ரோடியூஸ் ஆனாரு. அப்ப அவனுக்கு நம்ம படங்கள்ல நிறைய காமெடி எல்லாம் இருக்கு, எப்படியாவது சான்ஸ் படிக்கிறேன்ட்டு ஒரு ஆளை பிடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டான். சரி. வீட்டுக்கு வந்துட்டு சொன்ன உடனே அவன் ஏதோ சொன்னான், நான் எனக்கு ஒரு 4-5 சீன் உங்க படத்துல இருந்தா போதும் சார், எனக்கு ஏன்னா உங்க படம் 100 நாள் ஓடுது. சரி. அப்ப ராஜுக்கு கமலஹாசன் ஏதாச்சும் சில படம் கொடுத்துருக்காரு. சரி. இது தேவர் மகன் கொடுத்தாரு. அதை போய் பாரு சார், அதை வேணா நான் டிக்கெட் வாங்குறேன், நீங்க வாங்க சார் அப்படின்னு நான் பார்த்தேன். அதுல கொஞ்சம் இதுனாலும் நல்லா பண்ணியிருந்தாரு. டேலண்ட் இருக்கா, ஒரு 5 சீன் நான் பண்றேன். சரி. அப்புறம் அவனை போட்டா ஒல்லியா இருக்கான். இங்க என்கிட்ட காமெடி பட்டாலுமே இருக்கு. கவுண்டமணி, ஜனகராஜ், எஸ் அந்த கட்டம், சார்லி, சின்னி, இந்த கூட்டத்துல இவன் புசுக்குன்னு போயிடுவான். அவன் ஒல்லியா இருக்கான். என்னடா இந்த கூட்டத்துல போட்டா இது ஆயிடும் அப்படின்னு நான் சொல்லிட்டு, சரி என்ன பண்ணும், அவனுக்கு ஒரு ஜோடி ஒன்று போட்டு விட்டுருவோம், வச்சு அப்படி எடுப்படும் காம்பினேஷன் அப்படிதான்டா அப்படின்ட்டு நானே பார்த்து ஹெல்ப் பண்ணேன். நம்ம இவரு இருக்காங்கல்ல, அந்த காலத்துல படம் பண்ணும்போது மனோரமா, நாகேஷ் மனோரமா வந்த உடனே ஒரு சின்ன ஒரு இது இருந்தது இல்ல, நம்ம அது இதெல்லாம் வரும்போதெல்லாம் ஒரு பயங்கரமா வருது இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது பண்ணி விட்டுலாம் இவனை. அப்படியே இவன் அடிக்கடி வீட்டுக்கு எல்லாம் வந்து பண்றான். அவன் நடிச்சு காமிச்சான் நிறைய. மதுரையில எப்படி நடிக்க, அவன் வந்து சினிமாவுக்கு வரதுக்கு நிறைய வேலை செஞ்சிருக்கான், எல்லாத்தையும் செய்யதான். அவன்கிட்ட ஒரு திறமை இருந்தது தெரியுது. நாகேஷ் சார் மாதிரி வருவான்னு எனக்கு தெரியுது. அதனால எப்படியாவது வந்து சரளா உள்ள சேர்ந்து பண்ணா, அவங்க எல்லாம் சேர்ந்து சரளா திட்டுறாங்க, அவங்க கூட நடிக்கக்கூடாது நீ. யாரு அவங்க எல்லாம், ஏன்னா அவங்க கூட தான் நடிச்சிருக்கிறாங்க. கவுண்டமணி கூட, செந்தில் கூட. அது மட்டும் இல்ல, இது வந்து கமல் சார் கூட வந்து ஜோடியா நடிச்சிருக்குது, பாக்யராஜ் சார் கூட நடிச்சிருக்குது. ஆனா நீ எவ்வளவு பெரிய இடத்துல பண்ணிட்டு என்ன சார் இவங்க கூட நடிச்சுன்னு வச்சுக்கோ, மார்க்கெட்டே கம்மியா போயிடும். உண்மைதான். சாதாரண நாள் கொண்டு நடிச்சு அப்புறம் இவங்களுக்கு தான் கூடுவாங்க வழி, அவங்களாம் விட்டுருவாங்க. இந்த இமேஜின் ஒன்று இருக்குல்ல, அந்த மாதிரி. அதனால எல்லாரும் உசுப்பேத்துறாங்க வேண்டாம் அப்படின்னு. அம்மா வந்து வேணாம் சார், என்ன இது, நான் தொடர்ந்து 5-6 படம் அந்த அம்மா கொடுத்துருக்கேன், என் மேல அதுக்கு மரியாதை. ஆனா இந்த சார் இது புத்தா சார், அதோட என்ன ஏதாவது கத்தல் பிடிச்ச தள்ளிடு, செத்து போற சார் அப்படி இருந்து இந்த இவன் வந்து விடமாட்டான். ஒரு நாள் வந்து என் ஆபீஸ்ல உட்காந்துட்டு, உங்க படத்துல சார் இப்படி பண்ணலாம் சார், அப்படி பண்ணலாம், நாய் குறைக்கிறதே 10 தடவை குறைச்சி காமிக்கிறான், ஊர்ல என்னென்ன நடக்குமோ எல்லாம் பண்றான், இவன்ட்டு ஏதோ ஒரு விஷயம் இருக்க, நாகேஷ் மாதிரி வருவான் போல் இருக்க, இவனை விடக்கூடாதுன்னு நினைச்சு என்ன பண்ணிட்டேன், 2 பேரும் தள்ளி 2 பேரும் ஜோடி சேர்த்து, நான் உனக்கு கேரண்டி கவுண்டமணி சேர்ந்துட்டு யாரு விட்டாலும் நான் ஒரு 10 படம் தரேன் அவனுக்கு அவனு அந்த அம்மா வற்புறுத்தி இவன் கூட ஜோடி போட்டு அடிச்சு தூக்கி விட்டா அந்த படம் நல்லா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. வரவேட்டனா செலவு பத்தலாம். இந்த படத்தை பார்த்து இவன் வேற ஆட்டக்காரன் இல்லையா, அதை பார்த்துட்டு ரஜினி சாரு செகண்ட் ஷோல வந்து நிறைய ஆட்டோலாம் நிக்குதுன்னு யாரா ரஜினி சார், அப்ப எஜமான ஏதோ படம் ரிலீஸ் ஆயிருக்கு, என்னடா சொல்ற அப்படின்னு. ஆமா சார், அந்த வடிவேலு நல்ல கேரக்டர் எல்லாம் பண்ணி அவர் படம் பார்த்துருக்காரு. பார்த்துட்டு எனக்கு சொல்லி, என்னப்பா வடிவேல் ஆட்டோக்காரன் ஆகி விட்ட, அதுக்கு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ். அப்ப பாட்சா எனக்கு படம் பண்ண வருது, பாட்சா எனக்கு வந்த படம் தான் ஆட்டோக்காரன் உங்களுக்கு, இது பார்த்தா வருது எனக்கு, அதுல பெரிய சம்பளம்ன்றாங்க. நான் என்ன ஒரு 10-15 வாங்க வைப்பேங்க, அது சொந்த கம்பெனி தானே, நானே எடுத்துக்கிட்டு எல்லாம் பண்ணுவேன். அவரு 50 ரூபாய் 40 ரூபாய் சம்பளம் வரைக்கும் அங்க ரெடி, 49 லட்சம். ஆனாலும் கூட நான் என்ன பண்ணேன், சரி அதெல்லாம் ஓகே சார், நான் வந்து கொஞ்சம் இந்த சாதாரண எல்லாரும் நடுத்தர மக்களுடைய கதையை சொல்றேன், உங்ககிட்ட நான் எப்படி சொல்ல முடியும், இன்டர்வல்ல நீங்க சிஎம் ஆயிடுவீங்க, கிளைமேக்ஸ்ல பிரதமர் ஆயிடுவீங்க, இதெல்லாம் வாழ்க்கையில முடியுமா சார்,
என் வாழ்க்கையில நான் ஒரு இன்க்ரிமெண்ட் வாங்குறதுக்கு 5 வருஷம் ஆச்சு சார் இல்லையா. அந்த யதார்த்தமான ஒரு கதையை சொல்றதுக்கு நான் முயற்சி பண்றேன். ரொம்ப நன்றி சார்னு சொல்லிட்டு அப்ப எடுத்துதான் அது அவர் என்ன படம் பண்ண சொல்லும் போது எடுத்துதான் அந்த போட்டேன். ஓகே, நீங்க ஒருவேளை பாட்ஷா எடுத்திருந்தா என்ன மாதிரி கதையா இருந்திருக்கு சார்? எடுத்திருந்தா ஓரளவுக்கு நல்ல ஹியூமர் கலந்து நல்ல எனக்கு அந்த இது சின்னதா இது மட்டும் சொல்லுங்களேன் சார், எப்படிப்பட்ட கதையா பாட்ஷா எடுத்திருப்பீங்க? ஏன்னா இப்ப அவர் படத்துல ஆட்டோக்காரரு, அவருக்கு பின்னாடி ஒரு பெரிய ஃபிளாஷ்பேக் இருக்கு. ஓப்பன் பண்ணா பம்பாயில ஒரு பெரிய வந்து ஒரு டானு, அப்புறம் ஃபேமிலியை செக்யூர் பண்றாரு. இது ஸோ விசேகர் வெர்ஷன் எப்படி இருக்கு சார்? நான் எடுத்துருந்தா என்ன பண்ணிருப்பேன்னா, ரஜினி சாரை ஒரு சாதாரண அப்பாவி, இன்னசென்ட், நம்ம சார்லி சாப்ளின் இருக்கார்ல அந்த ஸ்டைல் எடுத்திருப்பேன். இல்ல ரொம்ப அப்பாவியை சீண்டிக்கிட்டே இருக்கிறாங்க. சரி, உழவு கொட்டுற மாதிரி கொட்டுறான் இல்லையா. அவர் பாக்குறாரு இல்லையா, அப்பாவியே கொலவி கொட்டினா என்ன ஆகுது, அது இதுவாயிடும், புழுவை கொட்டினா இதுவாயிடும். அந்த மாதிரி செகண்ட் ஹாஃப் சீரி அவர் வந்து சமுதாயத்துக்கு, அதாவது என்ன சொல்றாருனாக்கா, அவர் யதார்த்தமாவே வந்து இறங்கி சமுதாய பணியில பெருசா பண்றாரு. அவரே எதிர்பார்க்கல எப்படி நம்ம வளருவேன்னு, வளர்ந்துட்டாரு அப்படின்னு இப்படி போட்டிருப்பேன். இந்த வருஷன்ல பண்ணிருப்பேன். அந்த மேம் ஒரு அப்பாவி எப்படி ஆனான்னு காண்பேன். சரி, ஓகே. ஸோ இப்போ வந்து பேக் டு ரஜினி சார் வரைக்கும் வந்து வடிவேலுவோடைய அந்த வருஷம் அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா காமெடி வந்து ரீச் ஆயிடுச்சு. நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, கோவை சார்லாம் அண்ட் வடிவேலு காம்பினேஷனில் இறக்கி படங்களை வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க. அதுக்கப்புறம் இது என்னன்னா, ஒரு தடவை என்ன ஆயிடுச்சுன்னா, தொடர்ந்து அவங்க பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கட்டுமேன்ட்டு கவுண்டமணி சாருடைய பையனா போட்ட வடிவேல